வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 2026 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த அருள்வாக்கு சொல்கிற மாதிரியோ இந்த பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு இது மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு வந்து அஷ்டம சனிலாம் முடிஞ்சு ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து கொண்டிருக்குங்கிறதா உண்மை. ஸோ இதில் வந்து குருவார் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி, அதாவது இது வரைக்கும் நம்ம என்னமா தவறாக ஒன்று பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து நல்லா புரியக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது சில பேர் சொல்கிறீங்க, என்ன சார் கடகராசி குரு ராசிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் விளங்கலையே, இன்னுமே நான் பிரச்சனையில் தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இவர் வந்து தான் என்ன பிரச்சனை, இது வரைக்கும் நம்ம செய்ததில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத காட்டினா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டியை உச்ச குரு வந்து ராசிக்குள்ளே கொடுத்து 7, 9, 5ங்கிற அருமையான பாவத்தை பார்க்கும் பொழுது இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளை திருத்தி கொண்டு கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டு நல்ல விதமாக போய் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஒரு அஸ்திவாரத்தை, ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கடகராசிக்கு குரு ராசிக்குள்ளே வந்திருக்கிறார். சனி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராகுவும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலும் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் வராங்க. ஸோ 2ஆம் இடத்து அதிபதி புதன், சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருவது, புதன் ராசிக்குள்ளே வருவது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. குருவோட சேருகிறார்கள். ஸோ எப்போ ஒரு குருவோட புதன் சூரியன் சேருகிறார்கள், அதே மாதிரி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வரங்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது புத்தி கூர்மை உண்டு சில விஷயங்கள் செய்கிறது, இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணோங்கிறத தெரிஞ்சு இப்போ டோட்டலாக ஆல்டர் பண்ணுறது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், படிப்பு முயற்சி, அது மூலமாக நல்ல ஒரு பலன்கள். அதே மாதிரி இந்த ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் லைனில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் லைனில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தேர்ச்சி, நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கொஞ்சம் வருதுங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இந்த ராசி இவ்வளோ ஒரு குரு புதன் சூரியனுங்கிற ஒரு நல்ல கிரகத்தின் தாக்கத்தில் மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது ஒரு நல்ல சில விஷயங்கள் பல மாதமாக போட்டு கொண்டிருந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் செயல்படுத்தி அதில் கொஞ்சம் ரன்னிங்க்கு வரக்கூடிய அமைப்புகள், அல்லது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வருதுங்க. அப்புறம் உங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் பாருங்க, சூரியனுங்கிற தனகாரகனே 2ஆம் இடத்துக்கு போய் சில வருமானம் வர வேண்டிய பணம் கொஞ்சம் வந்து நமக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரி சில பிரச்சனைகளை வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுடைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசிக்கு குரு புதன் சூரியன் செவ்வாய் 12 இருக்கும் பொழுது என்ன, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடமோ வீடோ ஏதோ ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணி கூட சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்கள், வேலை தொழிலில் கொஞ்சம் முனைப்பான ஒரு முயற்சி, அதே சமயத்தில் சில ஒரு அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறனாலையும், புதன் சூரியன் ராசிக்குள்ளே வருவதனாலையும், 2ஆம் இடத்துக்கும் சூரியன் வந்து மாத இறுதியில் போகிறனாலையும் நல்ல ஒரு அமைப்பு. குருவால் எல்லாமே ஓரளவுக்கு திருட்பலம் பெறுகிறார்கள். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறதும் அப்பா சார்ந்த விஷயங்கள், அவங்களோட ஹெல்த்து பூர்வீக சம்மந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால 3ஆம் இடத்தில் மறைந்து செவ்வாய் சனி இருக்கும் பொழுது உங்களுடைய இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முயற்சிகள், அதாவது நீங்கள் வந்து இப்போ வண்டி வாங்குறது வண்டி மாற்றுறது டக்குன்னு பண்ணாமல் ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு.
இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் பொது பலனாக வருகிறது. இது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு உடனே பலன் கிடைக்கலினாலும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இது மாதிரி சில விஷயங்கள் டெசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்களோ, யாரை கான்டாக்ட் பண்ணி பண்ணீங்களோ, அல்லது மாணவர்கள் வந்து எது மாதிரி லைனில் நீங்கள் போய் ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணீங்களோ, அல்லது வியாபாரிகளாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், என்ன சிந்தனை வந்ததோ அது பிற்காலத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷனில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, சயின்டிஃபிக்காக எப்படி தெரியுது, டிகிரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது கர்மா எப்படி வேலை செய்யுது, பாஸ்டில் எப்படி வந்தீங்க, இப்போ ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி போக போகுது, நீங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தது, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், எந்த மாதிரி திசையில் நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளுமான்னு பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்புக்கு ஃப்யூச்சரில் நம்ம போக முடியும். எது மாதிரி துறை நமக்கு யோகமாக இருக்குது, எது மாதிரி துறை யோகம் இல்லை, எப்போ கடன் அடையும், எப்போ நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் முடிவு வரும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமத்தை இப்போ நம்ம பேசின கோச்சார ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நல்ல அமைப்பாக நமக்கு வந்து இந்த ஒரு மாதம் வந்து ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எப்படி வருதுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சில பேர்த்துக்கு பாருங்கள் தொழில் பண்ணலாமா வேலை பண்ணலாமாங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அதுவும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்பா, அரசு உத்தியோகமா அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு யோகங்கள் என்ன, நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி நம்ம போனால் எப்படி ஜெயிக்கலாம், பாஸ்ட் எப்படி, ஃபியூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற ஆலோசனை, எது மாதிரி டைம் லைன்ஸ், எந்த மாதிரி டைமில் எது மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி டைமில் எது மாதிரி விஷயங்கள் நடக்காது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, யோகம் இல்லாத விஷயங்கள் நமக்கு தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற திட்டங்களை நாமளே தீட்டி எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு ஆகாத விஷயங்களை செய்து கொண்டு நமக்கு எது எளிதில் நடக்குமோ அந்த மாதிரி விஷயத்தை போகாமல் நம்ம சிரமப்பட்டு துக்கப்பட்டு கடன்பட்டு அப்படிலாம் போகாமல் நம்மளுடைய கர்மாவை நம்மளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெறலாம். பெரிய ஒரு துயரங்களெல்லாம், பெரிய ஒரு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் வந்து 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக வந்து ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி வந்து ஆவணி பௌர்ணமி வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுல இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இஃப் யூ ஆர் இன் அன் அட்வைசரி பொசிஷன், யூ ஆர் த மாஸ்டர். நீங்கள் தான் தலைமை பண்போடு செயல்படலாம். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கே கிளாஸ் எடுப்பீங்க. தந்தைக்கே உபதேசம் செய்த அளவுக்கு ஆற்றல் ஓடக்கூடிய நகையில் இருக்கீங்க. ஆனால் அது நல்லதா கெட்டாதான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பீங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தூக்கம் கெடக்கூடிய நேரம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார், 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ வியாபாரத்துக்காக வெளியூர் பிரயாணம், குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள், அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுதல். ஆக்சுவலாக வந்து இந்த பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வேணும். இது ஆண்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் பெண்களுக்கு ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல தூக்கம் வேணும். ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிறையா அலைச்சல் இருக்கும், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு நார்மலாக இயற்கை முறையில் ப்ரெக்னென்சி அடையிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அதிகமான முதலீடுகள் செய்கிறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க வியாபாரத்துக்காக, கஸ்டமர்ஸை பார்க்குறது, புதிய சப்ளையர்ஸை போய் பார்க்குறது. இப்போ நிறைய பேர் வந்து சைனாவுக்கு போயிட்டு வராங்க. நீங்கள்லாம் போகிறதுக்கான நேரம் இது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை விஷயமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ட்ராவலிங் டியூ டு ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ரிலேட்டட் ட்ராவலுங்கிறதுனால மேல் அதிகாரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, தட்டி கொடுத்து செமையான ஆளியா நீ போன காரியம் முடிச்சுட்டு வந்துடுற அப்படிங்கிறாள். ஏன்னா உங்களுடைய முக அமைப்பு அப்படி, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள், அதனால் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இப்பொழுது இருந்த கசப்புகள் மாறக்கூடிய நேரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதனால் வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் வெளிநாட்டில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம்
குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்காக இருவரும் சேருவதற்கான நேரம் இது. ஸோ பிரிந்த குடும்பம் சேருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். எப்போ சேரும் அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுங்க. ஏன்னா வருவியா மாட்டியா, இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு ஒரு அதிகாரமாக பேசி குடும்பத்தினை ஒன்றிணைப்பதற்கான அமைப்பு ஏற்படுத்துவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி காண்பீர்கள். ஆனால் நான் உள்ளூர்லேயே படிக்கணும், நான் வெளியூருக்கு போகல சார், நான் இதே யூனிவர்சிட்டி சென்னையிலேயே இருக்கேன், இல்லை கோயம்புத்தூர்லேயே இருக்கேன், இல்லை பெங்களூரில் இருக்க யூனிவர்சிட்டியிலே படிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் குடும்பத்தோடு இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வெளியூருக்கு போங்க, படிச்சுட்டு வாங்க, வெளிநாட்டுக்கு போங்க, படிங்க. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ருத்ரகாளியை வணங்கி வாருங்கள். ருத்ரகாளி ஆக்ரோஷமான காளி, அவளை வழிபடுங்க. அவள் உங்களுக்கு வெளியாருக்கு ஆக்ரோஷமாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அன்னையை போல் செயலாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல.
அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 31 திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும் அன்றைய தினம் வந்து யஜுர் உபாகர்மாவும் மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்கள ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்ப்போம். இப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல ஜென்மத்திலே குரு பகவான் முழுவதுமே செல்லுகிறார். அது மட்டும் இல்ல 9லே இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்வை செய்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் புத பகவானும் மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு செல்கிறாங்க. இதுல வந்து 2வது ஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்து அந்த இடத்துல செல்ல போகிறார். அதனால பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குடும்பத்திலே புதிய உறவினர்கள் வருவது, கெஸ்ட் வீட்டுக்கு வர்றது, இது மாதிரியான சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதனால வர்ற விருந்தினர் மூலியமா, அதாவது உங்களுடைய கெஸ்ட் மூலியமா வீட்டுக்கு வர்ற அவருடைய விருந்தாளி மூலமா உங்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உறவினர்களிடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பெயர்கள் ஏற்பட போகுது. அடுத்ததாக ஒரு பேர் அதிர்ஷ்டம் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு ஆகஸ்ட் 11, 12, 13 இந்த தேதியில என்னங்க நடக்க போகுது அப்படின்னா குரு சந்திர யோகம் நடக்க போகுது. அது வந்து சரியாக அமாவாசை, அது ஆடி அமாவாசை வருது. அதுல அந்த சமயத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்க போகுது. எதனால அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், 3ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது 4ஆம் பாவம் 3ஆம் பாவங்கிறது வீரிய தைரிய சகோதரஸ்தானம், அதற்கும் விரயஸ்தானாதிபதி அதுதான் புத பகவான், அவரும் அடுத்தபடியாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானாதிபதி அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த எல்லா கிரகமும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சங்கமிக்குது. இதனால என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகள் உண்டு. முக்கியமாக என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை உயரும், அளப்பரிய பல செயல்களை செய்து முடிப்பீங்க. இதுவரை வந்து கஷ்டமா ஏதாவது நீங்க உடலை வருத்திக்கிட்டு செய்யறது, அல்லது உங்களுக்கு பிடிக்காத வேலையை ஏதோ ஒரு கால நிர்பந்தத்தினால செய்து கொண்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் இருந்தா எல்லாமே விலகும். அதனால உங்களுக்கு கஷ்ட ஜீவிதம் இல்லாமல் இஷ்டமான ஜீவிதம் ஏற்பட போகுது. அதனால கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மாறி
உங்களுடைய மனசு இஷ்டப்படி எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பாயிண்டா இப்ப கிடைக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த குருச்சந்திர யோகத்தினாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, புத்திரஸ்தானாதிபதி ராசிநாதன் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து ஜென்மத்திலே செல்லக்கூடிய காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு அற்புதமான செயல்களை செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, ஆயுட்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். அதனால ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த 3 தினங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடகராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதுல அவங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் வருது. அதாவது 26, 27, 28 இந்த 3 தினங்கள் சந்திராஷ்டமம் வருது. இந்த 3 தினங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதத்திலே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப உயர்வானதாக இருக்கும். முக்கியமா ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 7, 14 ஆகிய தினங்கள் எல்லாமே ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையா வருது. இன்ற மாதிரியான தினங்களிலே வீட்டிலே ஒரு சுமங்கலியை கூட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு குங்குமம், அவங்களுக்கு பிடித்தமான வஸ்திரம் அல்லது ரவிக்கி துணி ஏதோ வச்சு அவங்களுக்கு ஆராதனை செய்தால், சுவாசினி அர்ச்சனை பிரீதாயனமான அம்மனுக்கு ஒரு பேர். அந்த அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்பாளினுடைய அனுகிரகத்திலே அனைத்து சௌக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? ஸோ உங்களுடைய 6, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஆல்ரெடி உங்களோட லக்னத்தில் உச்சமாக இருக்காரு. 6க்குரியர் உச்சமாக இருக்கலாமா, அவர் மறைந்திருந்தாலும் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் லக்னத்தில் உச்சமாக இருக்கும்போது தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ 9 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தந்தை, அதிர்ஷ்டம், கோவில் பயணங்கள், நிறைய ஆன்மீக பயணங்கள் சூப்பராக எடுப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிறியதாக இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பாதிக்கப்படுவீங்க. ஆனால் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறும்.
தடை தாமதத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டமாக மாறும். ஸோ குரு வீட்டில் சனி வக்ரமாக இருக்கிறார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அதுக்காக பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து புதன். ஸோ கடகத்திற்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 3-12. ஸோ இவங்க வந்து அழகாக லக்னத்தில் உட்காந்துட்டார். அப்போது தேவையில்லாத ஒரு சகவாசம்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கே வந்து பெண்கள் எதிரியாக இருக்கலாம். அழகாக வருவாங்க, பேசுவாங்க, அவங்களே வந்து எதிரியாக வாய்ப்புகள் இருக்கு. அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல யார் நீசமாகறாங்க? சுக்கிரன் நீசமாகிறார். ஸோ 4 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீசமாகிறார். பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல வந்து சுக்கிரன் நீசமாகும் போது பெண்கள் தேவையில்லாத ஒரு நட்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாரோட நட்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்க வேண்டாம். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் டெய்லரிங் வச்சுருக்கீங்க, பியூட்டி சலூன்ஸ் வச்சுருக்கீங்க, பெண்கள் தொடர்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். என்னன்னா என்ன, ஏதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை கடந்து போங்க. ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண வேண்டாம். சரி, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி பழகும்போது அவங்களே உங்களுக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா 6க்குரிய குரு எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருக்காரு. ஸோ வழிகாட்டுதல் சொல்லக்கூடியவரே வந்து பார்த்தீங்க உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானமாக இருப்போ தேவையில்லாத சிந்தனைகள், கெட்டதை நல்லதாக நினைப்போம், நல்லதை கெட்டதாக நினைப்போம். அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையே இருங்க. சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் 17 மேலே வந்து உங்களுக்கு கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அந்த ஸ்ட்ராங்காக பேசுறது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அப்போ கேது 2ல் கேது இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்க கிட்ட எல்லாம் வந்து திருமணம் 2ல் கேது இருந்தால் திருமணம் செய்யும் போதே வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலே வந்து பயப்படுவாங்க. இப்போ கடகத்துக்கு 2ல் ஆல்ரெடி கோச்சார கேது இருக்கு, இப்போ சூரியனும் இணைகிறார். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. அப்போ நல்லா ஆன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கும், சிறியதாக ஒரு தடங்கள், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு சுபராக இருக்கிறார். குரு சுபர் தானே, உங்களுக்கு 6-9 பிரச்சனை கொடுத்தாலும் அவரே தான் சரி பண்ண போறாரு. அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையும் சமாளிக்கணும். ஆனா அந்த பிரச்சனை சிறியதாக இருந்தால் ஓகே, அதுவே பெருசா இருந்தா அப்போ முன்ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ தேவையில்லாத உறவுகளால், அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்க வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தம்பி தம்பச்சி கூட வந்து சண்டை போடாதீங்க, மாமனார் கூட சண்டை போடாதீங்க, சிறு வயது ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட முயற்சிகளில் ஒரு சின்ன ஒரு தடை, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சில பேர்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் டைம், அவங்களோட டைம்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய டிஸ்கஷனோட நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து பிஸ்னஸ் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா உங்களோட முயற்சியில் சுக்கிரன் இந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் மாறிடுவார் இல்லையா. அப்போ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 10 வகையான பிளான் போடுங்க. இப்படி வந்தால் இந்த விஷயம் நடக்கும், ஓகே இந்த விஷயம் நடந்தால் நம்ம எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 10 வகையான ஐடியாஸ். ஏன்னா புதனும் எங்கே இருக்கிறார்? புதன் புத்திக்காரகனும் எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருக்கிறார். அப்போ என்னாகும் அப்படின்னா ஸோ 3க்குரியவரும் 12க்குரியவரும் வந்து லக்னத்தில் இருக்கும்போது முயற்சி அவர் கொண்டுட்டு வருவார். புத்தி மட்டுமே உங்களை செயல்படுத்த வைக்கும். அதற்கப்புறமா வந்து அந்த செயல்பாடுகள் இயங்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஸோ பெண்களாக இருக்கிறீங்க, திருமணம்க்குரிய காரியங்கள், ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தான தர்மங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா பொதுவாக என்னால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்கன்னு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசா நாயகன் மட்டுமே முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தசா நடக்குது, அது வந்து யோகியா அவயோகியா, ஸோ யோகி எங்கே இருக்காரு,
அது யோக தசையா இருந்தாலும் நல்லா இருக்குமா, அவயோக தசமாக இருந்தாலும் நல்லா. அவயோகி தசை நடத்தினாலும் அது வந்து சில பேர்த்துக்கு வந்து யோகத்தை தரும். சுயஜாதகம் பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வக்கரமான ஸ்டேஜில் இருக்காரு சனி பகவான் 8க்குரியவர். அப்போ வந்து என்னன்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, ஆனால் வார்த்தைகள் இப்போ பேசுறது பின்னாடி பிரச்சனை வரும். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இல்லை வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வாக்குகள் கரெக்டாக இருக்கணும். இப்போ எல்லாமே கேட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம மெதுவே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லி எப்படி பதுங்கிட்டு இருப்பாங்க. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு பேக் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வார்த்தைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் புதுசாக வந்து வெளிநாடு பயணமெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போ நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதை பிளான் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு போயிடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் எது மாதிரி ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமாகவும் தசையாகவும் வருகிறது, எந்த கிரகம் வந்து நமக்கு மிகவும் சுமாரான கிரகமாகவும் சுமாரான அவயோக தசைகளாக வருகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் நன்றாகவும் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடக லக்ன கடகராசிக்கு யோகமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு. செவ்வாய்ங்கிற குருவும் அருமையான ஒரு கிரகம். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வரப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல கர்மா வந்து கரைக்கிறோம்னு அர்த்தம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த செவ்வாயே பார்த்திங்கன்னா குருவோட சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு
பலன்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அற்புதமான சில செல்வ செழிப்புகள் துறையில், நம்ம துறையில் நல்லா மேலே வர்றது, தன்முனைப்பாக வர்றது, நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். இதே மாதிரி செவ்வாய் வந்து குருவோட சேராமல் சனியோட சேர்ந்தா அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டாக வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், சில தடைகள், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாய் தசையில் கொஞ்சம் வரும். செவ்வாய்ங்கிற காரத்தம் ஆகிய 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறனால, தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால தொழில் விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துலையும் அப்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் அதே தான், பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு, அதிக ஆசைப்பட்டு தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. செவ்வாய் சுக்கிரனோட சேர்வது, குருவோட பார்வையில் இருக்கிறது சேருவது, சந்திரனோட சேருவது, அது சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பலன்கள், அருமையான கர்ம பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கர்ம பலன் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எது மாதிரி யோகமான கிரக தசை வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய் குருவெலாம் வந்து ஓரளவுக்கு சனி ராகுவால் பாதிக்கப்படலை சார், நல்லா தான் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேர்றது தப்பு. முதல் வீடியோலாம் சொன்ன மாதிரி புதனும் செவ்வாயும் சேர்வது தப்பு, சந்திரனும் சனியும் சேர்வது தப்பு. அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோட சேருவதும் அவ்வளோ சரியாக வராது. சூரியன் வந்து சனியோட சேரக்கூடாது, சூரியன் குருவோட சேருவது நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் எப்படி வரப்போகுதுங்கிறது பாருங்கள். வரவே கூடாத திசை வந்து சனி திசை, 8ஆம் வீட்டு திசை வந்து கடகலக்கண கடகராசிக்கு. சனி திசை வரக்கூடாத திசையாக வந்து அது 19 வருஷம் வந்து அது குருவோட சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் அப்படிதான், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருந்தாலும் அப்படிதான், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் அமைப்பு இருக்கும் பொழுது அப்படிதான். ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா அப்படியே பலன்கள் மாறும். எது மாறும்? நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி, ஒரு தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி, நேரம் தாழ்த்தி வர மாதிரி பலன்கள் வரும். நமக்கு நேரம் நம்மளோட அவசரத்துக்கு நம்மளுடைய பிளான் பிரகாரம் எதுவும் நடக்காமல் வேற மாதிரி போகிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். அவரே நம்ம பாதிப்பு அடைஞ்சு ராகுவால் 4 டிகிரிக்குள்ளே சனி போயிடுச்சு சார்னா ஆயுசு பங்கம், அது மாதிரி சில விஷயங்களும் வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ஓவராலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய புதன், சூரியன், ராசி அதிபதி சந்திரன், அதோட இருக்கிற நிலைமையே ரொம்ப முக்கியம். அந்த ராசி அதிபதி சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்னா அருமை. இல்லை 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், விருச்சிகத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார்னா நல்லது. ஆனால் விருச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் எந்த ஒளி அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் யோகமாகவும் சனி அவயோகமாகவும், மற்றபடி இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் உள்பட கொடுக்குதுங்க. இதில் வந்து செவ்வாய் சனி ராகு மற்ற கிரகத்தோட அதிக சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் சனி ராகு குருவால் சுக்கிரனால் சுபத்துவம் அந்த திருட்பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்புகள் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்மபலன் வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சுக்க. எந்த மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு தசைகள் வருகிறதா, அல்லது அவயோக பெல்ட் என்று சொல்லப்படுகிற சனி புதன் கேது சுக்கிர தசைகள் போயிட்டுருக்காங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய எக்ஸ்பிளனேஷன் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் நாம் வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கும் பொழுது எது மாதிரி திசையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்கள் போகுது, வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, நம்மளோட வேலை தொழில் துறை நல்ல யோகமான துறை என்ன, நம்மளுடைய
இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணும், மற்றபடி நம்மளுடைய படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், குழந்தை, வெளிநாடு, அரசு உத்தியோகம், பிரைவேட் செக்டார், எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள், உடல்நல கோளாறு எப்போ சரியாகுது, கடன் அடைத்தல், இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிற சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸில் அந்த சேர்க்கைகளை கிரக சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கா அல்லது பாதிக்கிற மாதிரி இருக்கா, அல்லது ஒரு கிரகத்தை தூக்கி அதோட பலன்களை நல்லா செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தவறான விஷயங்கள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்ம பலனை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யாரு சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறா போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேர்வது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடையும் சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறதுனால
2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷ ராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத திசையாக வருகிறார். வரவேண்டிய திசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத திசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்களாக கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேர்வதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தா கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு நம்ம முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேர்வது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நம்ம துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய திசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.